இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சுட சுட வெண்பொங்கல் சாம்பார். எங்கள் ஊரில் இன்றைக்கி நல்ல மழை பெய்யுது. காலையில் டிஃபன் சுட சுட வெண்பொங்கல் சாம்பார். இன்றைக்கி சாம்பாருக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம், 2 உருளைக்கிழங்கு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 3 கத்தரிக்காய், 5 அவரைக்காய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 கேரட்டு. இப்போ எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை எடுத்து அலசி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க பருப்போடு நம்ம வெட்டி வச்சுருக்க காயெல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ நம்மகிட்ட முருங்கைக்காய் இல்லை, 2 முருங்கைக்காய் சேர்த்தோம்னா ரொம்ப சாம்பார் வாசமாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் ஒன்றா சேர்த்தாச்சு. பருப்போட காயோட கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். 1 டம்ளர் பருப்பு. காய்கள்லாம் நிறையா சேர்த்துருக்கிறதுனால காயெல்லாம் அடி பிடிக்காமல் வேகணும். அதுக்காக 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும். 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். நல்லா வேகிறதுக்காக 2 டம்ளர் சேர்த்தே ஊற்றிருக்கோம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்சளவு கட்டி பெருங்காயம், இதெல்லாம் சேர்த்து கலக்கி விட்டுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ நம்ம எண்ணெய் எதுக்கு ஊற்றுறோம்னா, விசில் வரும்போது தண்ணி வெளியே வராது. சாம்பாருக்கு ரெடி பண்ணி குக்கரை மூடி அடுப்பில் வச்சாச்சு. காய் வெந்துருச்சு. வெயிட்டை போடுவோம். 5 விசில் வர்றதுக்குள்ளே நம்ம பொங்கலுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு வருவோம். இப்போ வெண்பொங்கலுக்கு 2 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், ஒரு துண்டு இஞ்சியை சீவி வச்சுருக்கோம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ 5 விசில் வந்துருச்சு. இப்போ தம்மு அடங்கட்டும். அதுக்கெலாம் நம்ம பொங்கலை ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம். பொங்கல் செய்ய குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சூடானதும் ஸ்பூன் கடுகு, 2 அடித்து வச்சுருக்க ஜீரகத்தையும் மிளகையும் போடுறோம். அதோடு அரிஞ்சு வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பொங்கலுக்கு 2 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்கனால 3 டம்ளருக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். நல்லா குலைவாக இருக்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவே 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். நம்ம பொங்கல் அரிசியாக இருந்தால் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். பச்சரிசினால எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப குலைவாக இருந்தால் தான் நல்ல ருசியாக இருக்கும். எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அளந்து வச்சுருக்க 8 டம்ளர் தண்ணியை இதில் ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசி ஆட் பண்ண போகிறோம். இப்போ தண்ணி சேர்த்துட்டோம். அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. மஞ்சத்தூள் உங்கள் விருப்பம் தான். தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைனா வேணாம். இப்போ சாம்பாரை தாளிச்சிடலாம் வாங்க. விசில் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ 5 விசில் விட்டுருக்கோம். இப்போ வாங்க காய் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். சூப்பர். இப்போ பருப்புங்காய் நல்லா வந்திருக்கு. இப்படி தான் இருக்கணும் சாம்பார். காயை நல்லா மதிச்சு விட்டுக்குருவோம். அதுக்கு தான் பொங்கலுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சாம்பாரை தாளிச்சிடலாம் வாங்க. இப்போ சாம்பார் தாளிக்க பாத்திரத்தில் 2 கரண்டி எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு, 5 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய். இந்த சாம்பாருக்கு நம்ம பொடி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. பச்சை மிளகாயும் பட்டை மிளகாயும் கூடவே சேர்த்துருக்கோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. சாம்பார் தூக்கி ஊற்றிடலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் குக்கரில் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் 2 கொந்தி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தான் சாம்பார் கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. உப்பு கம்மியாக இருக்குது. இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குருவோம். ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிடுவோம். இப்போ பொங்கலுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. வாங்க அரிசியை போடுவோம். பருப்பு அரிசி 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தா இப்போ நல்லா ஊறிச்சு. இப்போ அரிசியை போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை மூடிடுவோம். குக்கரை மூடியாச்சு. ஆய வெந்தோடனே வெயிட் போடுவோம். ஆய வெந்துருச்சு. இப்போ வெயிட் போடுவோம். அரிசியும் பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ 2 விசில் மட்டும் விட்டுக்குருவோம். 2 விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. பாருங்கள், இப்போ பொங்கல் நல்லா குலைவாக இருக்குது. மல்லித்தலை ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்குருவோம். இந்த மழைக்கேற்ற சுட சுட பொங்கல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடுவோம். விருப்பப்பட்டால் தேங்காய் சட்னி செஞ்சுக்கலாம். இந்த சாம்பாரோட தேங்காய் சட்னி வச்சாச்சு. வாங்க சாப்பிடுவோம். சுட சுட பொங்கலை எடுத்து வச்சு அதில் வட்டமாக ஒரு குழியை போட்டு குழியில் கொலன்னு சாம்பாரை ஊற்றி பக்கத்தில் தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது காலையில் ஸ்கூலுக்கு செஞ்ச லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும். இன்றைக்கி மழை பெஞ்சதுனால ஸ்கூல் லீவு. அதனால் அந்த பொங்கலோடு சேர்த்து நம்ம லெமன் சாதத்தையும் சாப்பிட போகிறோம். தேங்க்யூ.